எங்க கடவுள்கிட்ட பார்த்து ஒரு நாத்திகர் என்ன கேட்டாராம், கடவுள்கிட்ட போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கார். அது என்ன கடவுளே, காசில்லாத பக்தர்களுக்கு நீ காசில்லாத பக்தர்களுக்கு தூரத்துல நீ காட்சி கொடுக்குற, காசு இருக்கிற பக்தர்களுக்கு பக்கத்துல காட்சி கொடுக்குற, இது என்ன விதத்துல நியாயம்னு கேட்கிறார். இப்ப திருப்பதி மாரி பெரிய கோவில்களுக்கு இப்போ உங்க ஊர் பூவரசங்குன்று ஓட்டுக்குழி சுடலைமாட சுவாமி கோவில பக்கத்துல இருந்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்துருந்தீங்களா? ஆனா திருப்பதி மாரி பணக்கார சுவாமிக்கு போகும்போது அர்ச்சனை சீட்டு, ஸ்பெஷல் சீட்டு 500 ரூபாய் போடுறோமா? அப்ப அதை பார்த்து கடவுள்கிட்ட ஒருத்தன் கேட்கிறான், அது என்ன காசு இருந்தா மட்டும் நீ பக்கத்துல இருந்து அருள் கொடுக்குற, காசு இல்லைன்னா மட்டும் தூரத்துல இருந்து அருள் கொடுக்குற? கடவுள் கல 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 கலன்னு சிரிச்சுக்கிட்டே இதற்கு பதில் சொன்னாராம். அடப்பாவிகளா, என்னையா நீங்க சொல்றீங்க? தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொன்னேன், நீங்க யாருமே தாயை வணங்கல. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்னேன், தந்தையை யாருமே நீங்க வணங்கல. தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன்னு சொன்ன, யாருமே நீங்க அதை செய்யல. சரி, ஏழைக்கு நீங்கள் உதவி செய்தால் அது எனக்கே உதவி செய்த மாதிரின்னு சொன்னேன், அதையும் நீங்க யாருமே செய்யல. இதெல்லாம் விட்டுட்டு எனக்கான இடத்தை, எனக்கான நேரத்தை, எனக்கான வழிபாடுகளை, எனக்கான சடங்கு முறைகளை எல்லாவற்றையும் நீங்களே செய்துவிட்டு எனக்கான கட்டணத்தையும் நீங்களே வசூலித்து விட்டு பக்கத்துல இருந்து காட்சி கொடுக்க, தூரத்துல இருந்து காட்சி கொடுக்க, என்னைய பத்தி நீ கேள்வி கேட்கிறடியா? இதுல நியாயமானு கேட்டாராம் கடவுள். கேட்பாரா இல்லையா? அப்ப கடவுள் இன்னைக்கு நமக்காக பலன் கொடுக்கறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார்.